ஹூத்திஸுக்கு எதிராக நேற்று அமெரிக்கா நடத்தின தாக்குதல். அமெரிக்கா இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற கொஞ்சம் நாள்லேயே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணார். அந்த ஆர்டரை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அயன்டோம் இருக்கிற மாதிரி அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவினுடைய அயன்டோம் என்பதை உருவாக்க வேண்டும். இப்போது அதுக்கான தேவை இருக்கான்னு கேட்டால் எஸ். அமெரிக்கா இன்றைக்கி பல உலக நாடுகளிடையே எப்போ வேண்டுமானாலும் யுத்தம் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து வருவதால் அமெரிக்காவுக்கும் அயன்டோம் அப்படிங்கிறது தேவைதான். ஆனால் அமெரிக்காவால் அயன்டோம் அப்படிங்கிறத உருவாக்க முடியுமா? அந்த அயன்டோமில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இஸ்ரேலாலேயே செய்ய முடிகிறது என்றால் அமெரிக்காவால் ஏன் செய்ய முடியாமல் இன்று வரையிலும் திணறிட்டு இருக்காங்க? பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாருமே ஜாப் லே ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அமெரிக்காவில் ஏற்படுற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி உலகளவு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலாக இருக்கட்டும். ஆனாலுமே ஒரு 5 ஜாப் அப்படின்னு சொல்லும்போது அது டேட்டா அனாலிசிஸ் கிட்டத்தட்ட 38 லட்ச ரூபா per annum அவங்களுக்கு சேலரி வந்துட்டு இருக்கு. அடுத்த பர்சனல் பிராண்டிங் அப் டு 30 lakhs. நெக்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்டார்ட் அப் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 40 லட்சம் அப்படிங்கிறத அசால்ட்டாக அடிக்கிறாங்க. கண்டென்ட் கிரியேஷன் வருடத்திற்கு ஒரு 10லேருந்து 20 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கக்கூடிய அதில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல லே ஆஃப் அப்படிங்கலாம் பார்த்துட்டு இதில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை இதில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை பற்றியான பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். நம்மளால் இந்த ஏஐ டூல்ஸ்க்கான அந்த நாலேஜில் ஒரு மாஸ்டராக மாறுறதுக்கு ஒரு 180 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கோர்ஸுக்கு ஒரு 10லேருந்து 15,000 ரூபாய் ஆகும். ஆனால் இப்போ அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஹை டிமாண்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா அனாலிசிஸ், பர்சனல் பிராண்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்படின்னு சொல்லி ரெஸ்யூம் பில்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக செய்கிறது எப்படி, அதில் நம்ம தனித்துவமான வளர்ச்சி அடைவது எப்படி, அது நீங்கள் எய்தர் இந்த ஒரு செக்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை நான் டெக்கில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். எல்லோருக்கும் பயனுள்ளதாக கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க் வழியாக இருக்கக்கூடிய செஷன் உங்களுக்கு உதவி செய்யும். ஏஐ டாப் எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க தான் இந்த செஷன் அப்படிங்கிறத லீட் பண்ண போகிறாங்க. இந்த ஏஐயில் அப்டேட் ஆன ஒரு 5% மனிதர்கள் தான் கூடுதலான டெக் உலகத்தை அவங்களுடைய கைக்குள்ள வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதை தெரிந்து கொள்வதும் அதுவும் ஃப்ரீயாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெறும் 180 நிமிடங்கள் 3 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏஐ டூல்ஸுக்கான பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான நபர்களுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் கிடைத்திருக்குது என்பதும் கூடுதலான தகவல். ஸோ இந்த செஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. 2011 இஸ்ரேல் அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அயன்டோம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாபிக் அயன்டோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருந்தாலும் இஸ்ரேல் அமெரிக்கா இவங்க இரண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய தருணமும் இருக்குது. இதில் இஸ்ரேல் 2011 அயன்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்டரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 அயன்டோம் பேட்டரிஸ் வச்சு தான் இஸ்ரேல் அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறார்கள். இந்த அயன்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரேடார் யூனிட் இருக்கும், ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அடுத்ததாக ஒரு இன்டர்செப்ஷன் மிசைல் லான்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு பேட்டரியை வச்சு அவங்க எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 150 சதுர கிலோமீட்டர். ஸோ 150 சதுர கிலோமீட்டர் அப்படியே ஒரு 10 பேட்டரி, இதை வச்சு இஸ்ரேல் சூப்பராக அவங்களுடைய 90% அக்யூரசியுடன் அயன்டோம் வழியாக பாதுகாப்புடன் இருக்கிறார்கள். இதை தான் ஹமாஸ் கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க, ஹிஸ்புல்லா கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பு. இஸ்ரேலினுடைய டோட்டல் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது சுமார் 22,145 சதுர கிலோமீட்டர். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 9.83 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 440 மடங்கு அதிகமான நிலப்பரப்பை கொண்டது தான் அமெரிக்கா. இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 9 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் மனிதர்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 345 மில்லியன்லேருந்து 350 மில்லியன். இப்படி ஒரு கம்பேரிசனை நம்ம நடத்துறதுக்கான காரணத்தை இந்த வீடியோவினுடைய எண்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அயன்டோம் உருவாக்கணும். Our military to begin construction of the Great Iron Dome missile defense shield, which will all be made in the USA.
ஒருவேளை அயன்டோம் உருவாக்கவில்லை என்றாலும் ஸ்பேஸ் பேஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும். இது இரண்டையுமே அமெரிக்காவால் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேலினுடைய அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், அரபுலக நாடுகள்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரேலுக்கு எனிமி கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளும் குறிப்பாக ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஹமாஸ், ஹூத்திஸ், ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. பெரிய ரக மிசைல்ஸ் அப்படிங்கிறத விட குட்டி குட்டி ராக்கெட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ராக்கெட்டை இங்கே இருக்கக்கூடிய அயன்டோமால் தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல், சொல்லப்போனால் தரைப்பகுதியை ரொம்பவே ஹக் பண்ணி வரக்கூடிய இருக்க மாதிரியான ஹைப்பர்சோனிக் மிசைலை தடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பலிஸ்டிக்ஸ் மிசைலை விட்டுருங்க. பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேரபோலா ஷேப்பில் வரும். இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனுடைய பாத் என்ன அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடும். எனவே பலிஸ்டிக்ஸ் மிசைலை அழிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம்தான். ஆனால் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இஸ்ரேலினுடைய எனிமிகள் அவங்க நாட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்லாம் தேவையில்லை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிரி அப்படிங்கிறது ரொம்ப தூரமாக இருக்காங்க. கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைப்பர்சோனிக் மிசைலை அயன்டோமா இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அதிகமாக தடுக்க முடியுமா என்று கேட்டால் 80% முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் ரீசன். அமெரிக்காவால் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அயன்டோமால மட்டும் முடியாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். இஸ்ரேலுடைய நிலப்பகுதியை நம்ம பார்த்தபோது அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு குட்டியான ஒரு மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத வச்சு இஸ்ரேலை பாதுகாப்பது ஈஸி. ஆனால் அதை விட 440 மடங்கு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் என்றால், அமெரிக்காவினுடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்றால், அமெரிக்காவினுடைய எல்லை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா வித் கடற்கரை எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 19,000 கிலோமீட்டர் வரும். எக்ஸாக்டாக ஒரு 19,924 கிலோமீட்டர் வரும். இந்த 19,924 கிலோமீட்டரையும் அவங்க இந்த மாதிரியான பேட்ரியாட் மிசைல்ஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பேட்ரியாட் மிசைலை வச்சு பாதுகாக்க வேண்டும் என்றால், அப்படின்னா 800 பேட்ரியாட் பேட்டரிஸ் அப்படிங்கிறத அவங்க இருந்து அதை சரிப்படுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை இராணுவ வீரர்கள் தேவை அப்படின்னு பார்த்தா, ஒரு பேட்ரியாட் பேட்டரிஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணுறதுக்கு தோராயமாக ஒரு 50லேருந்து 80 சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க வேணும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் ஒரு 72,000 சோல்ஜர்ஸை புதுசாக ரிக்ரூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அமெரிக்கா. ஸோ 40 கிலோமீட்டருக்கு ஒரு பேட்ரியாட் மிசைல் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தா கூட 800 பேட்ரியாட் பேட்டரிஸ் அப்படிங்கிறது வேணும். அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தோராயமாக 70,000 இராணுவ வீரர்கள் வேணும். இந்த கணக்கின் அடிப்படையில் அமெரிக்காவால் இது சாத்தியமா என்று கேட்டால், இப்போ அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் பேட்டரிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்கக்கிட்ட வெறும் 24லேருந்து 35 பேட்ரியாட் பேட்டரிஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ நாளாகியும் அப்போ இதுக்கு மேலேயும் அயன்டோம் அப்படிங்கிறது உருவாக்குவதற்கு இன்னும் 800 பேட்டரிஸை உருவாக்க ஏகப்பட்ட பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன செய்யணும், இந்த டிஃபென்ஸுக்காக மட்டுமே ஒதுக்க வேண்டும். ஸோ அமெரிக்காவினுடைய இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ்லேயே இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னா, அடுத்ததாக இருக்கிறது தாடு இல்லைனா நாசம்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த தாடு இல்லாட்டி நாசம் அப்படிங்கிறது எல்லாமே இதை விட ரொம்பவே விலை கூடின மிசைல்ஸ். அப்போ இதை வச்சு அமெரிக்காவை பாதுகாப்பது அப்படிங்கிறது சாத்தியமா இல்லை. அப்படின்னா இந்த பணத்தை யார் தருவாங்க? இஸ்ரேலுக்கு யார்ப்பா பணத்தை கொடுக்குறாங்க என்று கேட்டால், இஸ்ரேலினுடைய அயன்டோமுக்கான முழு செலவும் அமெரிக்காவினுடையது. 1 பில்லியன் ஆனாலும் சரி, 2 பில்லியன் ஆனாலும் சரி, அது அமெரிக்கா கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த அயன்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்க மக்கள் தான் பணம் கொடுத்தாக வேண்டியதாக இருக்கும். அமெரிக்காவினுடைய எக்கானமி ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அமெரிக்க மக்கள் இதை ரொம்ப பெரிய அளவில் விரும்ப முடியாத ஒரு நிலைமையில் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து டாக்ஸுக்காக மட்டுமே இன்னும் கூடுதலான பணத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்காவினுடைய இன்டர்னல் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பமாக வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது அடுத்த சிக்கல். மூணாவதாக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயன்டோமால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பாதுகாக்க முடியுமா என்பது தான். அயன்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரொம்பவே காஸ்ட்லியானது. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காஸ்ட்லி இல்லைனாலும், அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட்லியான மிசைல்ஸ், காஸ்ட்லியான சோல்ஜர்ஸ், காஸ்ட்லியான ஏரியா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே காஸ்ட்லியாக மாறும். அப்போ எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த காஸ்ட்லி மிசைல்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட குட்டி குட்டி மிசைல்ஸ், குட்டி குட்டி டீகாய்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குவாங்க. அதாவது போலியான மிசைல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. இவங்க ஒரு 10 கோடி ரூபாய்க்கு உருவாக்கக்கூடிய மிசைல்ஸை இவங்க வெறும் 2 லட்சம் 3 லட்சம் வச்சு ஒரு மிசைல்ஸை உருவாக்கி அதன் வழியாக இந்த 10 கோடி மிசைல்ஸை என்ன செஞ்சிருவாங்க, ஏவ வச்சு 10 கோடி ரூபாயும் நஷ்டப்படுத்திடுவாங்க. இந்த சேம் கான்செப்டை தான் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சாங்க.
அவங்களுடைய குட்டி குட்டி ராக்கெட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏவி விடுவாங்க. இந்த குட்டி குட்டி ராக்கெட்டை அழிப்பதற்கு இஸ்ரேலினுடைய அயர்ன் டோம் என்ன செய்யும், விலை கூடின மிசைல்ஸை ஏவி அழிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படியே நம்ம விலை கூடின மிசைல்ஸை ஏவி விட்டோம்னா நமக்கு அயர்ன் டோமில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னதுனால இதற்கு அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தாங்க. ஸோ இதே ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான டெக்னாலஜி அப்போ அமெரிக்காட்ட இதுவரையிலும் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. அதை GMD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் பேஸ்டு மிட்கோர்ஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த கிரவுண்ட் பேஸ்டு மிட்கோர்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது அலாஸ்கா, கலிஃபோர்னியா இந்த இடத்துலலாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பட் இவங்க எதற்காக மட்டும் இந்த GMDயை நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் இரண்டே எதிரிகளுக்காக மட்டும். ஒன்று ஈரான், இன்னொன்று வடகொரியா. அப்போ ஈரான் வடகொரியாவிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை அழிப்பதற்கு அமெரிக்காவால் இப்போது முடியும். ஆனால் எதிர்காலத்தில் சீனா, ரஷ்யா கூட போட்டி போட வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக ரஷ்யாலாம் அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவி விட்டாங்கன்னா அதிலிருந்து அமெரிக்காவை தப்பிக்க வைப்பதற்காக அயர்ன் டோம் அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும் என்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உத்தரவு வெறும் கற்பனை மட்டும்தான். இதையும் தாண்டி ஸ்பேஸ் பேஸ்டு மிசைல் சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறார்கள். இது சாத்தியமா என்று கேட்டால் ஒரு நாடு அவங்களுடைய ஸ்பேஸில் இந்த மாதிரியான மிசைலை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்ததாக இது ஒரு ஸ்பேஸ் வார்ஃபேராக மாறும். சொல்லப்போனால் விண்வெளியை ஆயுதத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தருணத்தை அமெரிக்காவை உருவாக்கிவிடும். ஸோ அமெரிக்காவினுடைய 2 எய்ம் அப்படிங்கிறதும் இப்போதைக்கு கற்பனை மட்டும்தான். வருங்காலத்தில் லேசர் வைஸ்டாக சேட்டலைட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உருவாக்கி வரும்போது ஒரு வேளை ஸ்பேஸ் பேஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்ன, எல்லா நாடுகளும் அவங்கவுங்க கண்டுபிடிப்புகளை உருவாக்கி விண்வெளியில் செலுத்தப்படும் போது பூமி இருக்குமா இல்லாமல் போகுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ஸோ அமெரிக்காவினுடைய அயர்ன் டோம் கனவு அது கனவாக மட்டுமே இருக்கும். அதை உறுதிப்படுத்த அமெரிக்காவால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 3 மணி நேரத்தில் AI டூல்ஸை பற்றி அதிகமான நாலேஜை தெரிந்து கொள்வதற்கும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டூல்ஸ் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க, அதனால் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் தெரிந்து கொள்வதற்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் உங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.